Hi friends, welcome to Diya Samayal. இதுவரைக்கும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் என்ற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். இன்றைக்கி என்ன ஸ்பெஷல்னா, சிக்கன் கிரேவிக்கு தேவையான பொருட்கள்: 1/2 கிலோ சிக்கன், 2 பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கியது, 1 பெரிய தக்காளி பொடியாக நறுக்கியது, கொத்தமல்லி, கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாய், 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 2 டேபிள் ஸ்பூன் தயிர், 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் தனியாத்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 2 ஸ்பூன் மிளகுத்தூள், தேவையான அளவு உப்பு, சோம்பு, பட்டை, 2 கிராம்பு, 1 ஏலக்காய். ஒரு 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், கொஞ்சம் உப்பு, தயிர் 2 டேபிள் ஸ்பூன். இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு வச்சுக்கலாம். இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 15 நிமிஷம் இதை மூடி வைப்போம். கடாய் சூடாயிடுச்சு. இப்போது எண்ணெயை இதில் சேர்த்துக்கணும். கிராம்பு, ஒரு ஏலக்காய், சின்னதாக ஒரு பட்டை, சோம்பு, கருவேப்பிலை, வெங்காயம், வெங்காயம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கணும். பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன், நல்லா வதக்கணும். இந்த இஞ்சி பூண்டோட பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா இதை வதக்கணும். நல்லா வதங்கிடுச்சு. அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட ஸ்மெல் நல்லாயிருக்கும். இப்போது இந்த சமயத்தில் தக்காளி, இதை நல்லா கிளறி விட்டு கொஞ்சம் உப்பு எதுக்கு சேர்க்குறோன்னா நல்லா வதங்கி வரும், சீக்கிரமாக வதங்கி வரும், அதுக்காக நம்ம உப்பு சேர்க்குறோம். நல்லா இப்போ கிளறி விட்டு மூடி போட்டு லோ ஃப்ளேமில் ஒரு நிமிஷம் இதை வைப்போம். இப்போ பாருங்கள், நல்லா வதங்கி வந்திருக்கு பாருங்கள். வெங்காயம், தக்காளி, இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாம் ஒன்றா மசிஞ்சா மாதிரி வதங்கி வந்திருக்கு பாருங்கள். இந்த சமயத்தில் நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். மஞ்சப்பொடி, மிளகாப்பொடி, தனியா பொடி, கரம் மசாலா பொடி. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். உப்பு தேவையான அளவு. நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு நிமிஷம் நல்லா வதக்கும் இந்த எண்ணெயிலேயே. இது நல்லா வதங்கின பிறகு நம்ம மசாலா போட்டு பெரட்டி வச்சுருக்க சிக்கனை இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா இதை கிளறி விடுவோம்.
இதை நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு ஸ்லிம்மில் வைப்போம். இந்த சிக்கனில் இருக்க தண்ணியெல்லாம் அப்போ தான் அதில் வெளியில் வந்து அந்த மசாலாவோடு சேர்ந்து குக் ஆகும். அதுக்கப்புறம் நம்மளுக்கு தேவையான அளவு தண்ணியை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஓரளவுக்கு கொதிச்சு இந்த மசாலா சிக்கனோட நல்லா மிக்ஸ் ஆகிருக்கு. இப்போ என்ன பண்ணலாம், நம்மளுக்கு தேவையான தண்ணி இதில் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு ஒரு செமி கிரேவியாக வேணும், அதுக்கேற்ற மாதிரி தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஒரு நல்ல திக்கான கிரேவியாக வேணும்னா அதுக்கேற்ற மாதிரி தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு ஒரு செமி கிரேவி தேவை. நான் சிக்கன் வேகிறதுக்கும் அந்த தண்ணி தேவைப்படும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு கொதி வந்த பிறகு மூடி போடணும். இப்போ நல்லா ஒரு கொதி வருது பாருங்கள். இப்போது லோ ஃப்ளேமில் மூடி போட்டு 10லேருந்து 15 நிமிஷம் வைக்கணும். நல்லா திக்காகி சிக்கன்லாம் நல்லா வெந்திருக்கு. இப்போது பெப்பர், கடைசியாக நான் பெப்பரை ஆட் பண்ணுறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ட பிறகு இப்போது கொத்தமல்லியை தூவலாம். டேஸ்டான சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.